வீடு வீடு வீடு. அமெரிக்கால இருந்து டாம் குரூஸ் போன் பண்ணாரு. அவருக்கு மதுரையில் ஒயிட் ஹவுஸ் ஸ்டைலில் ஒரு வீடு வேணுமா. மதுரையில் ஒயிட் ஹவுஸ் ஸ்டைலில் வீடா ஏன் கேட்டிங்கன்னா, டாம் குரூஸ் வில் ஸ்மித்தும் சேர்ந்து மதுரை சித்திர திருவிழாக்கு கோலாகலமாக கொண்டாடுறதுக்கு ஒரு வீடை வாங்க போகிறாங்களாம். ஸோ அதுக்காகவே நம்ம பிடிச்சிருக்கோம் நியோ கிளாசிக்கல் மாடர்ன் வில்லா. ஒயிட் ஹவுஸை தேடி அமெரிக்காவுக்கு எதுக்குங்க போகணும், மதுரையிலே அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க. வந்தோமா ஜாலியாக இருந்தோமா ஒயிட் ஹவுஸில் வாழ்ந்தோமான்னு போனோமான்னு இருக்கலாம். எங்கட நம்ம கூட அந்த கேமராமேன் ஆளை காணோம். அப்புறம் எங்கே இருக்காரு? ஸோ அங்கே போயிட்டிங்களா? ஒரு 4 பெரிய கார் நிப்பாட்டுற மாதிரி சூப்பரான கார் பார்க்கிங் ஸ்பேஸ். ஏன்னா இது 29க்கு 80 சைஸ் பாட்டுங்க. அதில் ஃப்ரண்டேஜ் மட்டுமே 29க்கு 35 அடிக்கு உங்களுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கங்க. எலவேஷனை பாருங்களேன், சிமெட்ரிக்கல் எலவேஷன், பில்லர் டீட்டெயிலிங்கு, அப்புறம் ஃபேக்கட் வார்ம் லைட்டிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ இப்போ ஒயிட் ஹவுஸ் எப்படி இருக்கும்? சரி வாங்க. ஐயா டாம் குரூஸு, நீங்கள் கேட்ட மாதிரி ஒயிட் ஹவுஸ் ஸ்டைலில் மதுரையில் வீடு அமைச்சு கொடுத்துட்டோம்யா. இது காம்பவுண்ட் உள்ளே போகுதுங்க. உள்ளே போயிட்டு பின்னாடி கிச்சன் வழியாக வந்துக்கலாங்க. சுற்றி போயெல்லாம் வர முடியாது, இதுக்கு மட்டும் தான் போக முடியும். ஸோ வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டில் நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக டீக் என்ட்ரன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வீடு ஃபுல்லாக உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள்ஸில் கொடுத்துருக்காங்களாமா. ஸோ அழகான டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்டிங்கோட இன்டீரியர் பேனல் தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு டுவல் டோன் பேலட்டில் தான் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கை பாருங்கள், ஃபால் சீலிங்கில் உட்டன் பேட்டர்னில் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. ஸோ அழகான டேபிள் சேர்லாம் கொடுத்துருக்காங்க. இது தயவு செய்து உபயோகிக்காதே இருக்காது. கரெக்டு தான், புதுசாக வாங்கி போட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், சூப்பரான இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பேனல் கொடுத்துருக்காங்க. ஹாலில் தேவையான ஏசி ப்ரொவிஷன் மாட்டிக்கலாம். அண்ட் அழகான சாண்ட்லியர் லைட்டு கொடுத்துருக்காங்க. வரே வா, சூப்பர்ல. ஸோ ஓப்பன் கிச்சன்னால உங்களுக்கு அழகான சிஎன்சி கிரில் போட்டு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 5 சீட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. வித் வாஷ் பேசிங் கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அண்ட் யூரோப்பியன் ஸ்டைல் கான்செப்டுங்க. மொராக்கன் பேட்டர்ன் ஸ்டைலில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டூவல் டோன் ஷட்டர் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஷ்வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சிங்க்கு கொடுத்துருக்காங்க. அழகான கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு சிம்னி கொடுத்துருக்காங்க. ஆத்திர அவசரத்துக்கு வெளியில் போயிட்டு இருந்தால் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. சுற்றி போய் வந்துக்கலாம். ஸோ இங்கேயும் கிரில் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், கேஸ் கனெக்ஷனுக்கு வெளியில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம உள்ளே வச்சு சிரமப்படணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரைட், நல்லா லாஃப்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. சரி, இந்த வீட்டில் பூஜை அலமாரி இல்லைன்னா எப்படி? இந்த எலவேஷனை பாருங்கள், ஒவ்வொரு ரூமுக்கும் இந்த மாதிரி அழகாக டீக்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகான பூஜை ரூம் வித் கபோர்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ இந்த வீட்டில் ஃபஸ்ட் பெட்ரூம் இதுதான். அழகான இன்டீரியர் ஒர்க் பண்ண மாதிரி பார்க்குற பெயிண்டிங் மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே உங்களுக்கு முரல் வால்பேப்பர்ஸ் தான், இம்போர்ட்டட் வால்பேப்பர்ஸு. ஸோ ஃபர்னிச்சர்ஸு, கபோர்ட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்டு கீழே மட்டும் உங்களுக்கு வெஸ்டர்னும் கொடுத்துருக்காங்க, இந்தியன் டாய்லெட்டும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட இந்தியன் டாய்லெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இட் டஸ் நாட் மேட்டர், ரைட்? வாங்க. ஓ ஓகே ஓகே. இந்த வீட்டில் ஃபுல்லாக 3 பேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அடுத்து மேலே போவோம். செதுக்கியிருக்காங்க, ஃபுல்லாக இட்டாலியன் மார்பிள்ஸாக போட்டு செதுக்கியிருக்காங்க. கைப்பிடியை பாருங்கள், உங்களுக்கு இரும்பு ஸ்டேர்ஸ் போட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து உட்டன் கைப்பிடி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அழகான ஹாலுங்க. இங்கேயும் உங்களுக்கு அழகான ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டிங் டேபிள் தான், ஃபோல்டு பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஏதாவது ஜாமான் ஜட்டை வைக்கிற மாதிரி அழகான ஒரு இம்போர்ட்டட் ஃப்ளூட்டர் கிளாஸ், நேக்கடு கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீட்டில் ஒரு அழகான பால்கனி இதுதான். முக்கியமான விஷயமே, இது வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்னால உங்களுக்கு சூரியன் சாயிறப்போ அந்த வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரும். அருமையான ஏரியா, அழகாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி வீடெல்லாம் மெயின் ரோடு கிட்டலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மெயின்டைன் பண்ணுறது கஷ்டங்க. அதனால் உள்ளே தள்ளி போட்டாலும் மெயின் ரோடு வந்து ரொம்ப உள்ளெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு 100 மீட்டர் 200 மீட்டர் தான். அண்ட் இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் பாத்ரூமா. எனக்கு இந்த வீட்டில் இந்த பெட்ரூம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பால்கனி வியூவோட இருக்குது. இந்த ரூம்லேருந்து உங்களுக்கு பால்கனி அக்சஸ் கிடையாது, எல்லாமே ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா? என்னதான் வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட் வந்து உங்களுக்கு வெளிச்சம் நல்லாவே கிடைக்கும். ஆமாம், இந்த ரூமில் பாத்ரூமே காணா. அதுதான் சர்ப்ரைஸுங்கிறது. ஏன்னா இந்த ரூமில் பாத்ரூமை கபோர்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்காங்களாம்மா. இங்கே பாருங்க, அழகான பாத்ரூமில் பாத் டப் கொடுத்துருக்காங்க. சூப்பரில். இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்களா, இது எதுவுமே பெயிண்டிங் கிடையாது, எல்லாமே டைல்ஸு. அழகாக உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் தெரியாமல் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டைல்ஸுமே. கீழே பார்த்து வாங்க, அந்த இடத்துல கிரானைட் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா டோர்ஸும் உங்களுக்கு டேக்கு தான். அண்ட் இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் இதுதான். நல்லா இருக்குங்க கான்செப்ட். டிவி யூனிட்டாக இருக்கட்டும், ஏசி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு அட்டாச் பாத்ரூமு, கபோர்ட் ஸ்டைலு பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்கட்டு. நைஸ். ஸோ இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் சொன்னேன், அதோட எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹோம் தேட்டராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் ஆப்ஷனில் விட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ஹோம் தேட்டர் பிடிக்காது இல்லையா, அதுக்காக ஒரு ஆப்ஷன். அதுக்காக தான் இங்கே உங்களுக்கு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு ஓப்பன் டெரஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே போமா. பாருங்கள், சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு வீடு கட்டுறாங்க, 7 கோடிக்கு ஒரு வீடு கட்டுறாங்க, வித் ஸ்விம்மிங் பூலோடு வருது. அப்போ அதோட இடம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10 சென்ட் கிட்ட வரும். நம்ம இருக்கிற வீடு உங்களுக்கு 6 சென்ட் லேண்டு, ரோடு காஸ்ட் கிடையாது, மெயினே அதான். அழகான ஏரியா, அம்சமான ஏரியா, அடக்கமான ஏரியா, சிம்பிளான ஏரியா, அமைதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும், காமாக இருக்கும், சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்த வீடை நீங்கள் நாளைக்கு வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் சோலார் போட்டுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த வாஸ்துப்படி தான் போடுறாங்க. வாட்டர் டேங்க் இங்கே வந்துடும். இன்னும் ஏன் லே பண்ணாமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஃபினிஷிங் வேலை மட்டும் பெண்டிங் இருக்குது. அதை முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வீடு ஆல்மோஸ்ட் ரெடி டு மூவ் தான். நீங்கள் வந்து பால் காய்ச்ச வேண்டியது தான் பாக்கி. சரி, ஓகே. இந்த வீட்டோட பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா 3 crores. இந்த வீட்டில் என்னென்ன வரும்னா, ஃபர்னிச்சர்ஸ் எல்லா ரூம்ஸ்லேயும் வந்துடும். அண்ட் கிச்சனை பொறுத்தவரைக்கும் சிம்னி வந்துடும், ஸ்டவ் வந்துடும், அண்ட் ஹோம் தேட்டர் செட்டப் வந்துடும். இஃப் நீடட் ஹோம் தேட்டர், இல்லாட்டினா வேண்டாம். அண்டு வேறு என்ன, வேறு அவ்வளோதாங்க. கார்பரேஷனில் வருது, அண்டு உங்களுக்கு கார்பரேஷன் வாட்டர் வருது, அண்டு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வந்துடுது. மெயினே அதான். மெயின் ரோடுக்கு அக்சசிபிளாக இருக்குது. நாளைக்கு சித்திரை திருவிழா இருந்துச்சுன்னா வீட்டிலேருந்து பொடி நிறையா போய் பார்த்துட்டு குதிரவான் அது அழகரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். சிறப்பான வீடு, தரமான வீடு. ஐயா டாம் குரூஸ், நீங்கள் எதிர்பார்த்த வீடு இதுதாங்க ஐயா உங்களுக்கு. ஸோ இந்த வீடு கீழேயும் மேலேயும் சேர்த்து, அதாவது அப் அண்ட் டவுன் 2500 சதுரடி இந்த வீடு அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை சூர்யா நகர்லேருந்து அளவுக்கு போகிற மெயின் ரோட் கிட்ட அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு நியோ கிளாசிக்கல் விண்டேஜ் ஸ்டைல் ஹவுஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடு வீடு வீடு